பியாண்ட் தி பேட்ஜ் யூடியூப் பேஜில் நம்ம பல்வேறு சப்ஜெக்ட்ஸை பற்றி பல்வேறு தகவல்களை பரிமாறிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஆங்கிலம் கற்றுக்கொள்ளக்கூடிய வரிசையில் கடந்த எபிசோடில் வெல்கம் என்ற வார்த்தையை பற்றி விரிவாக பார்த்தோம். இன்றைக்கி நாலேஜ், அதாவது அறிவு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள், பல வார்த்தைகளை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த நாலேஜ் என்ற வார்த்தை எப்படி ஆங்கிலத்தில் உருவாகியிருக்கிறது அப்படின்னா, லாட்டின் அல்லது கிரீக் வார்த்தைகள் தான் பெரும்பாலான ஆங்கில வார்த்தைகளுக்கு அடிப்படையான வார்த்தைகள் என்பது நமக்கு தெரியும். இந்த நாலேஜ் என்ற இந்த பொருள் சியோ, SCIO, சியோ என்ற ஒரு லாட்டின் வார்த்தையிலிருந்து வருகின்றது. சியோ அப்படின்னா பொருள் என்னன்னா டு நோ, தெரிந்து கொள்வது. இதில் சியன்ஸ் அப்படின்றது SCIENS, நமக்கு சயின்ஸ் தெரியும். இந்த SCIENS சியன்ஸ் அப்படின்னா நோயிங். SCIOனா டு நோ, SCIENS அப்படின்னா நோயிங், த ப்ராசஸ் ஆஃப் நோயிங் சம்திங், அதாவது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த நடைமுறை. ஸோ இப்போ இந்த ரெண்டு லாட்டின் வார்த்தைகள்லேருந்து நாலேஜ் தொடர்பான வார்த்தைகள் எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் வார்த்தை வந்து சயின்ஸ். இன்றைக்கி நமக்கு சயின்ஸ் தான் எவ்ரிதிங் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நம்முடைய உலகம் இருந்துகிட்ருக்குது. SCIENCE, சயின்ஸ். இந்த சயின்ஸ் வார்த்தை வந்திருக்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன லாட்டின் வேர்டு ரெண்டு சொன்னேன்ல, இந்த வார்த்தைகள்லேருந்து தான் சயின்ஸ் வந்திருக்கு. சயின்ஸ்னால் என்ன, நமக்கு சாதாரண ஒரு நபருக்கு ஒரு சயின்ஸுங்கிற வார்த்தைக்கு பொருள் சொல்லணும்னா இட்ஸ் அ சிஸ்டமடைஸ்டு நாலேஜ், அதாவது முறையான அறிவு. முறையான அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள பல பொருட்கள் அடங்கி இருக்கின்றன. பட் அந்த முறையான அறிவு தான் சயின்ஸ் என்ற வார்த்தைக்கு பொருளாக வருகின்றது. இதுக்கு எதிரானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சயின்ஸுக்கு எதிரானது இல்லைன்னா வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறது என்னன்னா நம்பிக்கை, அதாவது பிலீஃப் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை. ஃபெய்த், அதுவும் அதே போன்ற பொருள் உள்ளது, ஃபெய்த். அதே போல் இன்ட்யூஷன், நமக்கு திடீர்னு தோணக்கூடிய விஷயங்கள், அது இன்ட்யூஷன். இது மாதிரியான விஷயங்களுக்கு எதிரானதுங்கிறத விட மாறுபட்ட விஷயம்தான் சயின்ஸ், அதாவது முறையான அறிவு, சிஸ்டமடைஸ்டு நாலேஜ், ஆஸ் அப்போஸ் டு பிலீஃப், ஃபெய்த் ஆர் இன்ட்யூஷன், ஒப்பீனியன், இது மாதிரியான விஷயங்கள். இந்த சொன்ன இதுகளில் கொஞ்சம் கொஞ்சம் சயின்ஸோடைய பங்களிப்பு இருக்கலாம். பட் முழுமையாக பிலீஃப், ஃபெய்த், இன்ட்யூஷன், ஒப்பீனியன் இதெல்லாம் முழுமையாக சயின்ஸ் ஆகாது. ஸோ சயின்ஸுங்கிறது சிஸ்டமடைஸ்ட் நாலேஜ், SCIENCE.